நாளின் செய்யும் வினிதானின் செய்யும் என நாடி வந்து கோழியின் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் ஆகஸ்ட் 28 முதல் செப்டம்பர் 3 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க. மேஷ ராசி காலபுருஷனுக்கு முதல் ராசி அஸ்வினி பரணி கார்த்திகை முதல் பாதம் உள்ளடக்கியது. இந்த வார கிரகங்கள் இந்த மேஷ ராசிக்கு எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. ராசியில் குரு பகவானும் ராகு பகவானும் இருப்பது மிக மிக சிறப்பு. குரு தனித்து தான் இருக்கக்கூடாது, இன்னொரு கிரகத்தோடு இருக்கும் பொழுது குருவுக்கு சிறப்பு அடைகிறது. ஸ்தான பலம் இருக்கிறது, பார்வை பலம் 5, 7, 9 பார்வை பலம் மிகச்சிறப்பு. 5ஆம் இடத்து அதிபதி சூரியன் 5இல் ஆட்சி பீடத்தில் இருந்து குரு பார்வையில் இருக்கிறார். மிக மிக சிறப்புங்க. 1, 5 1ஆம் இடத்து அதிபதி 6ஆம் இடத்துக்கு போயிட்டார். 9ஆம் இடத்தை குரு பார்க்க போகிறார். அப்போது இந்த மேஷ ராசிக்கு இந்த வாரம் யோகமான ஒரு வாரம், தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு வாரம். ஆனால் இந்த ராசிநாதன் 6ஆம் இடத்துல போய் உட்காந்துட்டார். 6ஆம் இடம் என்பது ருணரோக சத்ருஸ்தானம். அப்போ ருணரோக சத்ருஸ்தானத்தில் அமரும் பொழுது ஜாதகருக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது, அல்லது அவருக்கு கடன் சுமையால் பிரச்சனை விழிப்பிதுங்க வைக்க வாய்ப்புகள் இருக்கிறது. எதிரிகளும் மறைமுகமாக அலுவலகத்திலோ இல்லை தொழில் பண்ணக்கூடிய இடத்திலோ மறைமுகமாக எதிரிகளும் இருப்பார்கள். 6ஆம் இடத்தில் செவ்வாய் அமர்வது, அது கன்னி செவ்வாய் கடலும் வத்துன்னு சொல்லுவாங்க. அப்போது இந்த வாரம் ராசிநாதன் தான் 6ஆம் இடத்துக்கு போயிட்டார ஒழிய மற்ற கிரகங்கள் நல்ல நிலையில் இருக்கின்றன. பாருங்கள், 2ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன் 4இல் இருக்கிறார். நல்ல தனவரவு, பொருள் வரவு, குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம், குதூகலம். அதுவும் 4ஆம் இடம் அப்படின்னு சொன்னால் வருகின்ற காசு பணம், வீடு வாகனம், தாயார், இதுக்காக செலவு பண்ணுவீங்க. உங்கள் சுகத்துக்காக செலவு சுகம்னா வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். வீட்டை அலங்காரம் பண்ணுவீங்க, வீட்டுக்கு பெயிண்ட் பண்ணுவீங்க. வீட்டை அதாவது கொஞ்சம் பழசாக இருந்தால் அதை புதுசாக அதான் பில்ட் பண்ணுவீங்க. ரீபெயிண்டிங் பண்ணல, இப்போ பெயிண்டிங் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்குது. மாடுலர் கிச்சன், இப்படி ஏதாவது ஒன்று வீட்டை அலங்காரம் செய்யக்கூடிய அமைப்பு, வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும். மற்றபடி உங்களுக்கு 5ஆம் இடம் தந்தையால் அனுகூலம், தந்தை வழி சொந்தங்களால் ஆதாயம், அரசியல்வாதிகளுக்கு பொற்காலம்னே சொல்லலாம். இந்த வாரம் நினச்சதை சாதிக்க போகிறீங்க அரசியல் பிரமுகர்கள். தந்தைக்கு தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். சமூகத்தில் பேரு புகழ் அந்தஸ்து உயரக்கூடிய ஒரு நிலை இருக்கும். அவருடைய பிஸ்னஸோ இல்லை அவருடைய செயல்கள் சிறப்பாக சென்று அவர் சந்தோஷமாக இருப்பார். அவர் உங்களுக்கு உதவக்கூடிய ஒரு நிலையில் இருப்பார். அது மட்டுமல்ல, நீண்ட நாளாக குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும். வீடு, அதாவது சொத்து பத்து பிரிச்சிக்காமல் இருப்பீங்க. பூர்வீக சொத்து இந்த காலகட்டத்தில் பயன்படுத்தி கொள்ளுங்கள். பூர்வீக சொத்தை பிரித்து கொள்ளலாம். குலதெய்வத்தின் அனுகிரகத்தாலும் இஷ்ட தெய்வத்தின் அனுகிரகத்தாலும் உங்களுக்கு இந்த வாரம் எல்லாம் நல்லபடியாக முடியும். சூரியன் புதன் புதாதித்ய யோகம் ஏற்படுகிறது. கல்வி நிறுவனங்கள், கல்வியாளர்கள், கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள், இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பை தரக்கூடிய ஒரு வாரம். சிறப்பு என்றால் உயர்கல்வி, அதாவது படிக்கக்கூடிய பிள்ளைகள் வெளிநாட்டுக்கு போய் படித்தாலும் சரி, உள்நாட்டிலே படித்தாலும் சரி, உயர்கல்வி படிக்கக்கூடிய பிள்ளைகள் கண்டிப்பாக எந்த கோர்ஸில் சேர்ந்து படிக்கணுமோ சேர்ந்து படிப்பாங்க, நல்லா படிப்பாங்கன்னு சொல்லலாம்.
மற்றபடி உங்கள் இன்ஸ்டியூஷனுக்கு, கல்வி நிறுவனங்களுக்கு, உங்கள் பள்ளிகளுக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்க போகிறது, ரெகக்னேஷன் கிடைக்க போகிறது. ஆசிரியர் பெருமக்களுக்கும் ஒரு நல்லாசிரியர் விருது கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறது. மற்றபடி இந்த சூரியன் பாருங்கள் 11ஆம் இடத்தை பார்க்கிறார், லாபஸ்தானத்தை பார்க்கிறார். அப்போ அரசு சார்ந்த துறையில் நீங்கள் ஏதாவது ஒரு காரியம் சாதிக்க போகிறோம் அப்படின்னாக்கா, ஒரு சர்டிஃபிகேட் வாங்க போகிறீங்க, இல்லை லோன் வாங்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது சுலபத்தில் முடியும். மற்றபடி உங்களுக்கு 7ஆம் இடம் குரு பார்வையில் இருக்கிறார். 7ஆம் இடத்தை குரு பார்க்கிறார் என்று சொன்னால், இந்த திருமண வயதில் இருக்கும் மேஷ ராசி அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். அது ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, திருமணம் கைகூடி வரும். நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். கூட்டு தொழில் செய்யக்கூடிய அன்பர்கள், இந்த கூட்டாளிகள் நல்ல ஒத்துழைப்போடு இருப்பாங்க. கூட்டு தொழிலும் சிறந்து விளங்கும். ஏன் எதிர் வீடு, பக்கத்து வீடு, நீங்கள் வேலை பார்க்குற இடம், தொழில் பண்ணுற இடம், உத்தியோகம் பார்க்குற இடம், எல்லா இடத்திலும் உறவினர்கள், நட்பு வட்டாரங்கள் அனைவருமே உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் என்று சொன்னால் மிகையாகாது. கணவன் மனைவி ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம் ஏற்படும். 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய 9ஆம் இடத்தை குரு பார்க்கிறார், செவ்வாயும் பார்க்கிறார் 4ஆம் பார்வை. அப்போது தந்தையால் உங்களுக்கு யோக பாக்கியங்கள், அவர் ஏதாவது சொத்து உங்களுக்கு தர வேண்டியது இருந்தால் அது கண்டிப்பாக கொடுத்துருவார். வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக போகலாம். உயர்கல்விக்காக போகிறீங்களா, இல்லை உத்தியோகத்துக்காக போகிறீங்களா, இல்லை சொந்த தொழில் பண்ண போகிறீங்களா, எதற்காக சென்றாலும் நீங்கள் சென்ற காரியம் நிறைவடையும், சந்தோஷமாக இருப்பீர்கள், நல்ல சம்பாத்தியத்தை பெறப்போகிறீர்கள்னு சொல்லலாம். இல்லை ஒரு சிலர் ஆன்மீக பயணம், இன்ப சுற்றுலான்ற பேரில் வெளிநாடு போயிட்டு வந்தாலும் ஆத்ம திருப்தியும் சந்தோஷமும் கிடைக்கும். சனி பகவான் பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறார். இருந்த போதிலும் அவர் வக்ரகதியில் இருக்கிறார். அதனால் கொஞ்சம் தொழில் ரீதியாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எல்லாம் நீங்கள் கடனை உடனே வாங்கி தொழிலில் போட்டு தொழிலில் நீங்கள் மும்முரமாக இருந்து வேலை பார்த்தா கூட தொழில் அந்த அளவுக்கு சூடு பிடிக்காது, ஒரு மந்தத்தன்மை ஏற்படும். உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கும் அலைச்சல் அதிகமாக இருக்கும். அலைச்சல் தான் மிஞ்சம் அந்த வாரம். ஆனால் லாபம், இன்புட்டை உழைப்பதற்கேற்ற ஊதியம் கண்டிப்பாக கிடைக்கும். பெருவாரியான ஒரு லாபத்தை எதிர்பார்க்கறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் சிந்தக்கூடிய உழைப்பிற்கு ஏற்ற ஊதியமோ இல்லை மெய்வருத்த கூலி தரும் சொல்லக்கூடிய அமைப்பு நிச்சயமாக ஏற்படும். மற்றபடி வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக போகலாம். இந்த மேஷ ராசிக்கு 28, 29 சந்திராஷ்டம நாட்கள் வர இருப்பதால் ஆகஸ்ட் 28, 29 எச்சரிக்கையாக இருங்கள். மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. இந்த வாரம் அற்புதமான ஒரு வாரம். முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.